வெல்கம் டு டெக்கி உலகம் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சசபிலிட்டி ஜூம் ஸ்க்ரீன். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனை வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஃபோனில் எதனா நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்ப்பீங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணுறது மூலிமா ட்ரிபிள் டேப் பண்ணி நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் எப்படி வந்து எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ செட்டிங்ஸில் அந்த சர்ச் ஐக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசபிலிட்டி அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஆக்சசபிலிட்டி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஆக்சசபிலிட்டி நீங்கள் வந்து டச் பண்ணோன்னே இது மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபை வித் ட்ரிபிள் டேப் அப்படின்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஃப்ல வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஸோ ஆன் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் வந்து எது நீங்கள் வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் ஒரு ட்ரிபிள் டேப் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் ஆகும். ஸோ ஜூம் பண்ணி நீங்கள் வந்து 2 ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஜூம் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா அகைன் நீங்கள் வந்து ட்ரிபிள் டேப் நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ ட்ரிபிள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் ஆகும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செட்டிங்ஸில் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிங்க. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது மூலமா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமலே நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ எது வேணால் நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் நான் வந்து ஜூம் பண்ணுறேன். ஸோ பிஜிஎம் கேம் நான் வந்து ஜூம் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணது மூலமா உங்கள் ஃபோனில் ட்ரிபிள் டேப் பண்ணி எது வேணால் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, ரெண்டாவது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர். ஸோ கண்ட்ரோல் சென்டர் வந்து MIUI யூசர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மேலே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் சென்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக பார்த்த மாதிரியும் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து நியூவாக எப்படி வந்து அப்டேட் பண்ணுறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லேயே வந்து இருக்குது. ஸோ எந்த ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ செட்டிங்ஸ்லேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ண டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ் நியூ கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பழைய வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இது ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பழைய கண்ட்ரோல் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி யூசர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது பார்க்க போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோஸ். இந்த ஃப்ளோட்டிங் விண்டோஸ் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஃப்ளோட்டிங் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து ஒர்க் ஆகாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஆப் இல்லாமல் நீங்கள் வந்து மற்ற ஆப்ஸை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ளோட்டிங் விண்டோஸ் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்னதாகிடும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் இந்த ஆப்பை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு வந்து வராது. ஸோ நீங்கள் யூடியூப் வீடியோ நீங்கள் வந்து இது மாதிரி ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பிக்சர் இன் பிக்சரில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டோரில் VLC மீடியா பிளேயர் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்ச உடனே பர்மிஷன்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் ஒரு யூடியூப் வீடியோ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிக்சரில் வந்து ப்ளே ஆகுது. அந்த ஃப்ளோட்டிங் வீடியோஸ் கொடுத்தா கூட பிக்சர் இன் பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகாது. ஸோ இப்போ வீடியோ பார்த்துருக்கும் போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் பட்டன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணும்போது VLC மீடியா பிளேயர் இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து VLC மீடியா பிளேயர் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி இல்லைன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் என்ன வீடியோ பார்த்துட்டீங்களோ அந்த வீடியோ வந்து இருக்கும். ரைட் சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாப்அப் பிளேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சரில் ப்ளே ஆகும். ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபோனில் எந்த ஆப்ஸ் வேணும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லை அந்த வீடியோ எதனா நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ அந்த பிக்சரில் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் அந்த யூடியூப் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே உங்கள் ஃபோனை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். VLC மீடியா பிளேயர் கண்டிப்பாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ நாலாவது பார்க்க போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசபிலிட்டி. ஆக்சசபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஐக்கான் வந்துருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் நீங்கள் வந்து டச் பண்ணும்போது கூகுள் அசிஸ்டன்ட், ஆக்சசபிலிட்டி செட்டிங்ஸ், பவர், வால்யூம், ரீசென்ட், லாக் ஸ்க்ரீன், டாகிள்ஸ், நோட்டிஃபிகேஷன், ஸ்க்ரீன்ஷாட் இந்த எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ லாக் வந்து பண்ணணும், இல்லை வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் மேலே வந்து ட்ராக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கிறதுக்கும் ஸோ நீங்கள் வால்யூம் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கும் டைம் வந்து ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஆக்சசபிலிட்டி அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ண உடனே ஆக்சசபிலிட்டி மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். ஸோ ஆன் பண்ணி அலோ கொடுத்துருங்க. ஸோ அலோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஐக்கான் வந்து உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து வரும். ஸோ இது வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ லாஸ்ட் பார்க்க போது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்ஃபார்மன்ஸ். ஸோ உங்களோட ஃபோனை வந்து நைட்டில் நீங்கள் வந்து தூங்கும்போது எல்லா ஆப் வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வைப்பீங்க. ஸோ நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% பேட்டரி இருக்குது அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு 65 இல்லை 68 அப்படி கூட இருக்கலாம். ஸோ அந்த 2-3% பேட்டரியில் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% 15% கூட வந்து பார்த்தீங்கன்னா குறையும். இதோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் நீங்கள் வந்து ஆப்ஸை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணாலுமே எல்லா ஆப்ஸும் நீங்கள் வந்து இந்த ரீசெண்ட் ஆப்ஸில் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணாலுமே ஸோ இந்த பேட்டரி பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது எப்படி வந்து ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ என்னோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், யூடியூப் இது எல்லாமே வந்து காமிக்குது. நைட்டு உங்களோட ஃபோன் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸோ பேட்டரி ரவுண்ட் இந்தியா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து டேப் பண்ணுறேன். ஸோ டேப் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தான் இருக்குது. இந்த 4 ஸ்டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி எல்லா ஆப்ஸும் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ முக்கியமாக இதில் வந்து ஆப்ஸ் தான் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஸ்க்ரீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா 4 ஸ்டாப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகுதுனால தான் உங்கள் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கொஞ்சம் ட்ரைன் ஆகும். ஸோ ஆப்ஸ் எல்லாம் 4 ஸ்டாப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இல்லை தெரியாமலே உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை.